இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேஷ் பாஜக கையை விட்டு போனது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே இந்த லோக்சபா எலெக்ஷன் அப்படின்றது ஒரு கிளீன் ஸ்வாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 40 தொகுதிகள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா திமுக இருக்காங்க இல்லையா, திமுக வின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சில தொகுதிகளில் பல வருஷ போராட்டம், லைக் கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, இல்லை தேனி தொகுதியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா 28-30 வருஷமா திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பல வருஷமா போராடுறாங்க. ஸோ இந்த தேனியா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, பல வருஷங்களா கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் தேனி தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது பல வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கு. லாஸ்டா 2 தொகுதிகளுமே பார்த்தோம் அப்படின்னா 90ஸ்ல வின் பண்ண ஒரு தொகுதிகள் அப்படின்னே சொல்லலாம். 1996, 1998 அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா திமுக ஸ்டெடியா இந்தந்த தொகுதிகளில் நாங்க தான் போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தொகுதியை கம்யூனிஸ்ட் எவ்வளோ கேட்டுமே கொடுக்காம, இல்ல அங்க அண்ணாமலை கிளம்புறங்கிறாரு, நாங்களே டைரக்டா போட்டி போட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி ராஜ்குமார் இருந்தாங்க. தேனி தொகுதியை பொறுத்த வரைக்குமே எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து லாஸ்ட் ஜெயலலிதா பீரியட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய பலமான கோட்டை, அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவான தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கார் இல்லையா, அவரை களமிறக்கியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி களமிறக்கப்பட்ட 40 தொகுதிகளிலுமே பார்த்தோம் அப்படின்னா திமுக வேட்பாளர்கள் வின் பண்ணியிருக்கிறது அப்படின்றது மத்திய அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியமான அங்கமா ஸ்டாலின் மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தேவையான பெரும்பான்மையான இடங்கள் அப்படின்றது இல்லை. அப்படி இருந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாலினுக்கு கண்டிப்பா துணை பிரதமர் பதவி இருக்கு இல்லையா, அது கிடைச்சிருக்கும் அப்படின்றதான் இப்ப அரசியல் விமர்சகருடைய பார்வையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்துட்டு கிங் மேக்கர்ஸா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. பாஜகவுக்கும் கரெக்டான பெரும்பான்மை இல்லை, இங்க இந்தியா கூட்டணிக்கும் சரியான பெரும்பான்மை இல்லை அப்படின்றதுனால இந்த 2 பேர்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் பிரதமர் பதவி அப்படின்னா துணை பிரதமர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட வேண்டிய சுச்சுவேஷன்ல 2 கட்சிகளுமே இருக்காங்க. அது என்டிஏ கூட்டணியா இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணியா இருந்தாலும் சரி. அதனால இப்ப ஸ்டாலினுக்கான மவுஸ் அப்படின்றது மத்திய அரசியல் வந்துட்டு லைட்டா குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இவர் கேட்கக்கூடிய முக்கியமான அமைச்சரவை அப்படின்றது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 40 தொகுதிகளுடைய சக்சஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, திமுகல படு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது தொகுதி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்துட்டு அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் வந்துட்டு நியமிச்சிருந்தாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு தொகுதியில நம்ம வந்துட்டு தோக்குறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது வந்துட்டு பறிக்கப்படும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்களா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து அமைச்சர் பதவி அப்படின்றது பறிக்கப்படும் அப்படின்றதான் முதல் ரூல்ஸாவே இருந்துச்சு. ஸோ இதனால பார்த்தோம்னா திமுகவுடைய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா, சும்மா தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்ற மாதிரி எல்லா தொகுதிகளிலுமே சுத்தி வேலை பார்த்து 40க்கு 40 அப்படின்னு சொல்லி வின் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இப்ப தலைவர் உற்சாகமா இருக்காரு. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள், இந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் திமுக அறிவாலயத்துல ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கேட்ட விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்க கொடுத்த விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஏன்னா அடுத்த 2 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றது வர இருக்கு. ஸோ இந்த டைமை நம்ம அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா தான் அடுத்தடுத்து பார்க்கும்போது அவங்க இன்னும் வேலைகளை சுறுசுறுப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அப்செட் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில தொகுதிகளில் வந்துட்டு காலை வாரி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வேலையே செய்யலை. இளம் ரத்தம் இருக்காங்க இல்லையா, இளம் ரத்தத்துக்கு வந்துட்டு வாய்ப்புகள் தரணும் அப்படின்ற மாதிரி வச்சு அவருடைய ஒரு கேங் அப்படின்றத உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட காய் நகர்த்தர்கள் அப்படின்ற எல்லாத்துக்கும் ரெடியாகி ஒரு ஃபைல் இருக்கும்போது இப்போ 40க்கு 40 வின் பண்ணி கொடுத்ததுனால யாரையுமே பதவியை விட்டு நீக்க முடியாது, யார் மேலேயுமே குறையும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு பக்கத்தில் 40க்கு 40 ஜெயிச்சது திமுகவுக்கு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணாலும் கூட நமக்கு அடுத்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லைன்னா ஒரு 4 வருஷத்துக்கோ அமைதியா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாயிருக்கு. ஏன்னா சீனியர்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த வேலை அப்படின்றத கணக்கச்சிதமாக முடிச்சு கொடுத்துருக்கிறதுனால இப்போ அவங்க மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல திமுக இருக்கு. ஸோ சின்னவர் இருக்கார் இல்லையா, சின்னவர் பெரியவர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3-5 வருஷங்கள் தேவைப்படும் அப்படின்றதுனால அவருடைய திட்டங்கள் இப்போதைக்கு செல்லாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கட்சியினுடைய சீனியர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வெற்றி அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸ்டாலினுடைய ஒரு பிரம்மாண்ட வெற்றியா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2018 தான் பார்த்தோம்னா ஸ்டாலின் திமுக இருக்கு இல்லையா, திமுகவினுடைய தலைவராக வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிறாரு. 2019 முதல் எலெக்ஷன் அப்படின்றத வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்க. அதுவும் இதே மாதிரி நாடாளுமன்ற எலெக்ஷன் தான் எக்ஸாக்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த
எலெக்ஷன்லயே பார்த்தோம் அப்படின்னா 39 தொகுதிகளில் வந்துட்டு வின் பண்றாங்க. வின் பண்ணதோட மட்டும் இல்லாம ஒரு பிரம்மாண்ட வெற்றி அப்படின்றத பார்த்தோம்னா கலைஞருக்கு அப்புறமா தலைவரா பொறுப்பேற்கிறாரு. ஸோ அப்பாவுக்கு மகன் தப்பாம இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய பிம்பம் அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லை கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, 2018 கட்சியினுடைய தலைவராகி 2019 ஸ்டாலின் ஃபேஸ் பண்ண எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா எலெக்ஷன்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா வெற்றி முகம் அப்படின்றது தான் அவருக்கு இருக்கு. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா அப்பாவை விட ஒரு படி மேலே போயிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. கலைஞருடைய ஐடியாலஜி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஸ்டாலினுக்கு இல்லை, கலைஞர் மாதிரி வந்து ஸ்டாலினால பேச முடியல அப்படின்னா ஒரு சிலர் சொன்னாலும் கூட கலைஞர் பக்கத்திலே இருந்து அரசியல் பாடம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஸ்டாலின் தெளிவா படிச்சிருக்காரு. அதுதான் சட்டமன்ற எலெக்ஷன்லயா இருந்தாலும் சரி, இந்த லோக்சபா எலெக்ஷன்லயா இருந்தாலும் சரி, எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்றத அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, மாவட்ட செயலாளர்களா இருந்தாலும் சரி, மந்திரிகளா இருந்தாலும் சரி, அவங்களை எந்தெந்த விதத்துல வந்துட்டு நம்ம தட்டி வைக்கணும் அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 40க்கு 40 வின் பண்ணதுனால இப்ப திமுகவினுடைய கை மத்திய அரசியல் இருக்கு இல்லையா, அதுல ஓங்கி இருக்கு அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதுவே குறிப்பா கோவை தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா கணபதி ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அண்ணாமலையை பீட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதனால நேற்று மத்தியானத்துல வந்து அங்க மட்டன் பிரியாணி கொடுத்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருடைய பார்வையுமே செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் பக்கமா தான் திரும்பி இருக்கு. ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் அப்படின்றது ஆக போது 300 நாட்களை கடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி சொன்ன கேண்டிடேட் தான் கணபதி ராஜ்குமார். இன்னும் அகைன்ஸ்டா சொல்லணும்னா ஜிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, ஸோ வேலுமணி இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சவர் தான் கணபதி ராஜ்குமார். ஸோ சிங்கை ராமச்சந்திரன் அவங்க நிறுத்தினாலும் கூட கணபதி ராஜ்குமாருக்கு எல்லாமே தெரியும் வேலுமணி எப்படி யோசிப்பாரு என்ன பண்ணுவார்னு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத கணபதி ராஜ்குமாரால் தான் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் ஜெயிலுக்குள்ள இருந்து செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் தான் பண்ணாரு அப்படின்றது வெளிப்படையாவே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ உள்ள இருந்தே பார்த்தோம்னா தன்னுடைய கேண்டிடேட்டை வின் பண்ண வச்சிருக்கிறதுனால செந்தில் பாலாஜி மேல ஸ்டாலினுக்கு மதிப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 28-30 வருஷ கனவு அப்படின்னே சொல்லலாம் கோவை தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்றது. ஏன்னா கோவையா இருந்தாலும் சரி, தேனியா இருந்தாலும் சரி, அதிமுகவினுடைய கோட்டைகள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கோட்டைகளை பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு நொறுக்கி உள்ளாட்சி மன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி வின் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவர் இல்லாத சுச்சுவேஷன்லையும் அவர் சொன்ன கேண்டிடேட் லோக்சபா எலெக்ஷன்லையும் வின் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ஸ்டாலின் ஹாப்பி என்னாச்சு, செந்தில் பாலாஜி எப்போ வெளியே வருவார்னு வெயிட்டிங் என்னாச்சு அப்படின்றது தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. ஸோ தன்னை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லீடராக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, மாநில அரசியல் வந்து மத்திய அரசியலுக்கு நகர்த்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் அது நடந்து இந்தியாவை ஒருவேளை ஒரு தமிழர் ஆள்றாரு அப்படின்ற பட்சத்தில் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒரு தமிழர் ஆளட்டுமே, அது என்ன இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய மைண்ட் செட்டாக இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் ஆகும், அதையும் பாருங்க.